ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா பாட்னியில் 11th பாட்னியில் ஃபர்ஸ்ட் லெசன், அதாவது லிவிங் வேர்ல்டு பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த கிளாஸ் ரொம்ப நல்லா கவனிங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போது சாப்டருக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 11th பாட்னியில் லெசன் 1 லிவிங் வேர்ல்டு. பொதுவாக லிவிங் வேர்ல்டு அப்படின்னாலே எதை பற்றி நம்ம படிக்கிறோம்? உயிருள்ள இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இவங்களை பற்றி தான் நம்ம படிக்கிறோம். இந்த லிவிங் வேர்ல்டில் நம்ம புக்கில் ஒரு ஸ்மால் சார்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த சார்ட்டோட பேர் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஸோ என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்னா, அதில் ஃபர்ஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ் யாருன்னா growth. பொதுவாக growth அப்படின்னால என்னன்னா வளர்ச்சி. என்ன சொல்லுவோம், வளர்ச்சிங்கிறது என்னது? வளர்ந்துட்டே போகிறது. த irreversible increase of mass, size and shape. irreversible திரும்ப பெற முடியாது. ஒன்ஸ் நம்ம வளர ஆரம்பிச்சோம்னா வளர்ந்துட்டே போயிட்டே இருக்கும், ஷார்ட் ஆகாது. அப்போ அந்த வளர்ச்சி வந்து நம்ம ரெண்டா பிரிக்கலாம் இல்லையா? ஒன்று லிமிடெட் growth, இன்னொன்று அன்லிமிட்டெட் growth. பொதுவாக பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அன்லிமிட்டெட் growth, வளர்ந்துட்டே போயிட்டே இருக்கும். ரொம்ப டாலஸ்ட் பிளான்ட் யூக்கலிப்டஸ், பேம்பூ ட்ரீ வேகமாக வளர்ந்துட்டே இருப்பாங்க. அதே இது நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா லிமிடெட் growth, 6 ஃபீட் வரைக்கும், ஒரு 6 அடி, ஒரு 6.5 இந்த அடி வரைக்கும் நம்ம வளரலாம். அப்போ இந்த growth வந்து பிளான்ட்ல எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு விதமாக பார்ப்பாங்க. ஒன்று எக்ஸ்டென்சிக் growth, another ஒன் இன்ட்ரென்சிக் growth அப்படின்னு சொல்லி. அப்போ எக்ஸ்டென்சிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் லிவிங் அப்படின்னு பேர். அப்போ நான் லிவிங் திங்ஸ், உயிர் இல்லாத பொருள் எப்படி சார் வளரும் அப்படின்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய கிளாசியர்ஸ், மவுண்டைன், சாண்ட் டியூன்ஸ், அந்த மணல் பாங்கான அந்த பாறைகள். ஸோ இதெல்லாம் டிபெண்ட்ஸ் அப்பான் த கிளைமேட். அப்போ கிளைமேட் சேஞ்சஸ் ஆக ஆக இதெல்லாம் என்ன செய்யணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்துட்டே இருக்குது. அப்போ இது நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ்டென்சிவ் growth அப்படின்னு சொல்லுவோம். நான் லிவிங் திங்ஸ் வளர்ந்ததுன்னா அது பேர் எக்ஸ்டென்சிவ் growth. அதே போல் லிவிங் திங்ஸ் வளர்ந்துருக்காங்க அப்படின்னா அது பேர் இன்ட்ரென்சிக் growth. பொதுவாக லிவிங் திங்ஸ் என்ன, உயிருள்ள ஆர்கானிக்ஸ் வந்து வளர்ந்துட்டே இருக்கும். ஈவன் இந்த பட்டர்ஃப்ளை பாருங்க, பட்டர்ஃப்ளை வந்து எக்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக லார்வல் ஸ்டேஜஸ் அப்படி வளரக்கூடிய ஒரு ஸ்டேஜஸ். சிலது என்ன பண்ணலாம், பிறக்கும் போதே அதோட யங்ஒன்ஸ் போலவே இருக்கும். சிலது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதோட யங்ஒன்ஸ் மாதிரியே தெரியும், அதோடைய பேரண்ட் போலவே தெரியும். அப்போ growthங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ growth இருந்தால் தான் growth அண்ட் டெவலப்மெண்ட் ஒரு பிளான்ட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா அது growth. அப்போ அந்த பிளான்ட் வந்து growth ஆகுதுன்னா அதுக்கு மெயினாக என்ன அப்படின்னா செல் டிவிஷன். செகண்ட் நீங்க பார்க்குறது என்னன்னா மெட்டபாலிசம். பொதுவாக மெட்டபாலிசம் அப்படிங்கிறது அந்த ஒவ்வொரு பிளான்ட்டுக்குள்ளேயும் இந்த அனிமல்குள்ளேயும் நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். ஸோ அந்த பாடியில் நடக்கக்கூடிய பயோகெமிக்கல் ரியாக்ஷனை பற்றி நம்ம சொல்றோம். ஸோ இந்த மெட்டபாலிசம் நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று அனபாலிசம், அனதர் ஒன் கேட்டபாலிசம். அதாவது அனபாலிசம்னா என்ன அர்த்தம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்னு அர்த்தம், கட்டுதல் அப்படின்னு பேர். அதாவது எப்படி கட்டுதல் அப்படின்னா, பிளான்ட்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா சன்லைட் எல்லாம் யூஸ் பண்ணி அது கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி, வாட்டர் மாலிகுல்ஸை பயன்படுத்தி ஃபுட் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா அனபாலிசம் அப்படின்னு பேர். அதே கேட்டபாலிசம் அப்படிங்கிறது என்னன்னா பிரேக் டவுன் ப்ராசஸ், அது உடைக்கிறது. அப்போ ரெஸ்பிரேஷன் நடக்கணும் வைங்களேன். இப்போ நமக்கு ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், கார்போஹைட்ரேட். அப்போ கார்போஹைட்ரேட் முழுவதும் ஆக்சிடைஸ்ட் ஆகி நமக்கு எனர்ஜி கிடைக்கும், ப்ளஸ் ரிலீசிங் ஆஃப் எனர்ஜி. அது வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய சில ப்ராடக்ட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் மாலிகூல்ஸ். அப்போ இந்த கேட்டபாலிசம் அப்படிங்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் த பிரேக் டவுன் ப்ராசஸ். அனபாலிசம் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ். அப்போ அனபாலிசம்ங்கிறது ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை செய்யறது. கேட்டபாலிசம் அப்படிங்கிறது பிரேக் டவுன் ப்ராசஸ், ரெஸ்பிரேஷன். இந்த மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ மெட்டபாலிசம் இட்ஸ் நத்திங் பட் நம்ம பாடி செல்லுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ரியாக்ஷனை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெட்டபாலிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தேர்டு நீங்க பார்க்குறது ரெஸ்பிரேஷன் அப்படின்னா, பொதுவாக ரெஸ்பிரேஷன் என்ன இருக்கும், இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிலீசிங் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு மாலிகூல்ஸ். இப்போ இந்த ரெஸ்பிரேஷன் வந்து அனிமல்ஸும் ரெஸ்பிரேட் பண்ணும், பிளான்ட்ஸும் ரெஸ்பிரேட் பண்ணும். அப்போ அனிமல்ஸ் வந்து 24 ஹவர்ஸ் வந்து என்ன செய்றாங்கன்னா ரெஸ்பிரேட் பண்றாங்க. அதே போல பிளான்ட்ஸ் என்ன செய்யணும்னா 24 ஹவர்ஸ் ரெஸ்பிரேட் பண்ணும். டே டைம்ல ரெஸ்பிரேட் பண்ணா அதை நம்ம போட்டோ ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். நைட் டைம்ல ரெஸ்பிரேட் பண்ணா அது டார்க் ரெஸ்பிரேஷன். இப்போ ரெஸ்பிரேஷனாலே நம்ம எப்படி ஆக்சிஜன் எடுத்து CO2 ரிலீஸ் பண்றோமோ அதே போல பிளான்ட்ஸும் ஆக்சிஜன் எடுத்து CO2 ரிலீஸ் பண்ணும். அப்போ ரெஸ்பிரேட்டரி ஆர்கனல் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுல மைட்டோகாண்ட்ரியா இஸ் ஃபேமஸ். அப்போ மைட்டோகாண்ட்ரியாங்கிறது யார், ஒரு செல் ஆர்கனல், செல் முன்னுறுப்பு சொல்லுவோம் இல்லையா? பொதுவாக அந்த செல்லை வந்து நம்ம ரெண்டா பிரிப்போம். ஒன்று யூனிசெல்லுலார், இன்னொன்று மல்டி செல்லுலார். யார் அந்த யூனிசெல்லுலார்? எதெல்லாம் ப்ரோக்ரியேட்டா இருக்கோ அவங்களாம் யூனிசெல்லுலார், எதெல்லாம் யூக்கரியோட்டா இருக்கோ அவங்களாம் மல்டி செல்லுலார். அப்போ யூக்கரியோட்டிக் செல்ஸ்ல வந்து என்ன இருக்குன்னா இந்த மாதிரி செல் ஆர்கன்ஸ் வந்து நிறைய இருப்பாங்க. அப்போ மைட்டோகாண்ட்ரியா நம்ம என்ன சொல்லுவோம், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ பிளான்ட்டோடைய ரெஸ்பிரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது யார் அப்படின்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா தான். ஓகே.
அடுத்து ஃபோர்த்து நீங்க பார்க்குறது என்ன அப்படின்னா இந்த நியூட்ரிஷனை பத்தி பார்க்குறீங்க. பொதுவாக நியூட்ரிஷன் அப்படின்னாலே ஃபுட்டு. அப்போ நம்மளுடைய மேஜர் ஃபுட்டு எங்க இருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா பொதுவாக பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ல இருந்து தான். மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரெண்டு விதமான டிஃபரன்ஸ் இருக்கு. ஒன்று ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன், இன்னொன்று ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆட்டோட்ராஃபிக்னா என்ன அர்த்தம்? the plant can able to prepare a own food materials in the presence of sunlight and chlorophyll pigments. அப்போ பிளான்ட்ஸ் எல்லாமே தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து தாங்களே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள ஆட்டோட்ராஃபிக் நம்ம சொல்லுவோம். அப்போ ஆல் கிரீன் பிளான்ட்ஸ், எல்லா கிரீன் பிளான்ட்ஸ் என்ன செய்யணும்? ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. அப்போ அவங்க வந்து ஆட்டோட்ராஃபிக். அப்போ யார் இந்த ஹெட்ரோட்ராஃபிக்? நாமெல்லாம் யார் ஹெட்ரோட்ராஃபிக்? நம்ம ஃபுட்டுக்காக நம்ம இன்னொரு பிளான்ட்ஸையோ அனிமல்ஸையோ நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கனால நம்மலாம் ஹெட்ரோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸாக இருக்கிறோம். அப்போ ஒரு பிளான்ட்டு வளரணும், ஒரு உயிரின ஆர்கானிசம் வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன வேணும்? நியூட்ரிஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஸோ அந்த நியூட்ரிஷன் தான் ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் ஆனதுலாம் ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன். அதே நம்ம ஹெட்ரோட்ராஃபிக்ல போனோம் அப்படின்னா சில சாப்ரோஃபைட்டிக் இருப்பாங்க, பாராசைட்டிக் இருப்பாங்க, சிம்பயோட்டிக் இருப்பாங்க. அதே இது சாப்ரோஃபைட்னா எதெல்லாம் டெட் பார்ட்டிகிள்ஸை சாப்பிட்டு தனக்கு தேவையான ஃபுட்டை அவங்க நிவர்த்தி பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து சாப்ரோஃபைட். இல்லை நம்ம சாப்பாட்டுக்காக உயிருள்ள ஆர்கன்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க தான் பாராசைட். இல்லை ரெண்டு பேருமே பெனிஃபிஷியலாக இருந்தாங்க, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாங்கன்னா அவங்க தான் சிம்பயான்ஸ். சிம்பயான்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் யார் அப்படின்னா ரைசோபியம் பாக்டீரியா வந்து கிரேட் எக்ஸாம்பிள். இதே பாராசைட்டிக் அப்படின்னா என்ன? சில நீங்க பார்க்கக்கூடிய சாண்டல்வுட் ட்ரீ இருக்கு இல்லையா? இப்போ சாண்டல்வுட் ட்ரீ அது என்ன பண்ணுவோம்? பாராசைட், ரூட் பாராசைட். பக்கத்தில் உள்ள ரூட்டு கூட சேர்ந்து தான் அவங்களும் வாழ்வாங்க. அதே சாப்ரோஃபைட்னா அந்த இறந்து போன பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் மேலே இருந்து எனக்கு தேவையான ஃபுட் எடுக்கக்கூடிய சில காளான், மஷ்ரூம் பார்ப்பீங்கள்ல, அதில் டெட் பார்ட்டிகல்ஸ் மேலே இருந்து தனக்கு தேவையான ஃபுட் எல்லாமே அவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகே, தட் இஸ் த நியூட்ரிஷன்ஸை பற்றி நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இரிட்டபிலிட்டி அப்படின்னா இது வந்துட்டு ஃபோர்த்து. ஃபிஃப்த் வந்து இரிட்டபிலிட்டி. அப்போ இரிட்டபிலிட்டியில் நம்ம ரெண்டா சொல்கிறோம். ஒன்று வந்து கான்சியஸ்னஸ், இன்னொன்று இரிட்டபிலிட்டி. இரிட்டபிலிட்டியில் கான்சியஸ், இன்னொன்று வந்து இரிட்டபிலிட்டி நம்ம சொல்கிறோம் ஸ்டிமுலஸ். நம்ம என்ன சொல்லலாம்? ஸ்டிமுலஸ். ஸ்டிமுலஸ் அதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ கான்சியஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ அனிமல்ஸ் வந்து என்ன மாதிரியான கான்சியஸ் இருக்குது? அப்போ அனிமல்ஸ் வந்துட்டு டிபெண்ட்ஸ் அப்பான் த என்வரன்மெண்ட். அப்போ என்வரன்மெண்ட் சேஞ்சஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிமுலேட் ஆகுது. இப்போ நம்ம மேலே சன்லைட் பட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக கான்சியஸ் ஆகிறோம். ஹாட்டாக இருக்குது, நம்ம நிழலை நோக்கி ஓடுறோம். அதே போல் கையில் ஐஸ் கட்டி வைக்கும்போது என்ன ஆகுது? ரொம்ப சில்னஸாக இருக்குது, உடனே ஐஸ் கட்டி இமீடியட்டாக நம்ம எடுத்துடுறோம். அப்போ தட் இஸ் அ கான்சியஸ்னஸ். அப்போ அனிமல்ஸோட கான்சியஸ்னஸ் இருக்குது. இது நம்ம ஸ்டிமுலஸ் பிளான்ட்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து கிரேட் எக்ஸாம்பிள்ஸ் யார்? அந்த டச் மீ நாட் பிளான்ட். அந்த நீங்கள் டச் பண்ண அந்த தொட்டால் செடிங்க தொட்ட உடனே அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அந்த லீஃப் எல்லாம் அப்படியே ஃபோல்டட் ஆக ஆரம்பிச்சிருது. டச் மீ நாட் பிளான்ட்டு. அதே போல் வீனஸ் ஃப்ளை ட்ராப், இன்செக்டிவரஸ் பிளான்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. சில இன்செக்ட் அது மேலே லீஃப் மேலே உட்கார்ந்த உடனே அந்த லீஃப் ரோல் ஆகி அந்த இன்செக்ட் அப்படி உள்ள இழுத்துக்குது இல்லையா? அப்போ இதெல்லாம் என்னது? ஸ்டிமுலஸ் டு ரெஸ்பான்ஸ். மேலே பட்ட ரெஸ்பான்ஸ் ஆகுது. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இரிட்டபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இரிட்டபிலிட்டிஸ் சொல்லலாம். அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் கான்சியஸ்னஸ். அப்போ அனிமல்ஸில் நீங்கள் ரயில் பூச்சி ஒன்று பார்த்துருப்பீங்க. அந்த ரயில் பூச்சி நீங்கள் லைட்டாக தட்டின உடனே ரோல் ஆகிக்கும். அண்ட் ரிலீசிங் ஆஃப் எக்ஸ்கிரீட்டா, சில வேஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா தன்னை பாதுகாக்கிறதுக்காக அவங்க பண்ணக்கூடிய சில ரியாக்ஷன். அதே நீங்கள் சன்ஃப்ளவர் பாருங்க, நேராக லைட் எங்கே இருக்கோ லைட் நோக்கி அப்படியே மூவ் ஆகும். ஒருவேளை சன்லைட் கீழே இருக்குன்னா அப்படியே பெண்ட் ஆகி போய் நிற்கும். அப்படியே மிட்டேல பாருங்க சன்ஃப்ளவர் ஸ்ட்ரைட்டாக நிற்கும். அப்போ டிபெண்ட்ஸ் அப்போ அந்த மூவ்மெண்ட். ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா இரிட்டபிலிட்டிஸ் அப்படின்றது. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கலாம் சிக்ஸ்த்தில் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க. இந்த மூமெண்ட்டில் நமக்கு எவ்வளோ டைப்ஸ்? ஒரு 4 டைப்ஸ் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மூமெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் மூமெண்ட்ஸ் என்ன? ஹைட்ரோட்ராபிசம். பொதுவாக ஹைட்ரோட்ராபிசம் என்ன இருக்கும்? வாட்டர் நோக்கி போகிறது. யார் வாட்டர் நோக்கி போவாங்க? ரூட்ஸ் எல்லாமே வந்து வாட்டர் நோக்கி தான் போகும். ஏன்னா ரூட்டுடைய முக்கியமான வேலை என்ன? டு அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வந்து சாயில் இருக்கக்கூடிய வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சர்வ் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. அப்போ ஹைட்ரோட்ராபிஸ் கிரேட் எக்ஸாம்பிள். எல்லா ரூட்ஸுமே வாட்டர் நோக்கி தான் மூவ் ஆகும். இப்போ நம்மளும் எங்கே வாட்டர் அவைலபிளாக இருக்கோ அங்கே தான் நம்ம வீடு இருக்கும். ஒருவேளை நம்ம நிலாவில் வாட்டர் இருந்துச்சுன்னா நம்ம அங்கேயே இருந்திருப்போம். ஆக்சிஜன் ஏர் எல்லாம் இருந்ததுதான். இப்போ அங்கே எந்த கண்டிஷன்ஸும் இல்லாதனால நம்ம வாழ முடியல. அப்போ ஹைட்ரோட்ராபிசம் அப்படிங்கிறது ரூட் மெயின். அப்போ ரூட் எல்லாமே வாட்டர் நோக்கி போகிறதுனால அது ஹைட்ரோட்ராபிசம். நெக்ஸ்ட் ஜியோட்ராபிசம். இதுக்கும் நீங்கள் ரூட் எடுத்துக்கலாம். பொதுவாக ஜியோட்ராபிசம் சாயில். எப்போதுமே ரூட் வந்து மண்ணுக்கு உள்ளதாக போகும். அது மண்ணுக்கு மேலே உள்ள சில ரூட்ஸ் இருப்பாங்க. அதாவது நம்ம ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அபிசினா நெமட்டோஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்ல சொல்லுவாங்க மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட் எல்லாமே என்ன இருக்கும்? ரூட் எல்லாமே சாயலுக்கு மேலே இருக்கும். சாயலுக்குள்ளே இருப்பாங்க, சாயலுக்கு மேலே இருக்கும். அந்த ரூட் எல்லாமே அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அப்சர்வ் பண்ணுறதுக்காக அந்த ரூட் வந்து அடாப்டேஷனாக இருக்கு. அப்போ இந்த ஜியோட்ராபிசம் அப்படிங்கிறதுல முழுவதும் அந்த ரூட்ஸ் வந்து சாயலுக்குள்ளே போகிறாங்க.
அண்ட் ஹீமோட்ராபிசம் அப்படின்னா கெமிக்கல்ஸ் நோக்கி மூவ் ஆகுறது. இப்போ இதுக்கு கெமிக்கல்ஸ் நோக்கி யார் மூவ் ஆவாங்கன்னா பாலினேஷன் ப்ராசஸ், மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா. மகரந்த சேர்க்கை என்னது? டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் போலன் கிரெயின் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா. அப்போ என்ன செய்யறது? அந்த மகரந்த பையில் இருக்கக்கூடிய மகரந்த தூளானது அப்படி சிதறி அந்த சூலக முடி மேலே படும். அப்போ சூலக முடிக்கு மேலே என்ன இருக்கு? அதாவது ஸ்டிக்மாக்கு மேலே என்ன இருக்கு? நிறைய கெமிக்கல்ஸ் அதில் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த கெமிக்கல்ஸ் மேலே அது ஒட்டி இருந்துக்கும். அப்போ அந்த கெமிக்கல்ஸ் நோக்கி அந்த போலன் கிரெயின்ஸ் போகிறதுனால ஹீமோட்ராபிசம். அண்ட் ஃபோர்த் ஒன் ஃபோட்டோட்ராபிசம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னோம்ல, சன்ஃப்ளவர் சன்லைட்டை நோக்கி போகிறது. எல்லா கிரீன் பிளான்ட்ஸுமே அந்த சன்லைட் எங்கே நோக்கி இருக்கோ அதை நோக்கி தான் அது மூவ் ஆகும், அதை நோக்கி தான் அது பெண்ட் ஆகும். அதான் ஃபோட்டோட்ராபிசம், லைட்டை நோக்கி போகிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஃபோட்டோட்ராபிசம். பொதுவாக நீங்கள் காக்ரோச் பார்த்துருப்பீங்க இல்லையா. காக்ரோச்லாம் என்ன இருக்கும்? எங்கெல்லாம் லைட் இருட்டு அதிகமாக இருக்குது அந்த இடத்துல இருக்கும். நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இருட்டு தேடியே ஓடும். ஜஸ்ட் அவே ஃப்ரம் வாட் இஸ் லைட். ஃபோட்டோஃபோபியா அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம டாக் எடுத்தீங்கன்னா ஹைட்ரோஃபோபியா, வாட்டர் கண்ட ஓடுது இல்லையா. ஸோ அதே போல இவங்க மூமெண்ட், ஃபோட்டோட்ராபிசம். நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத ரீப்ரொடக்ஷன்ஸ் மூணாக பிரிக்கிறோம். ஒன்று வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல். அந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஆனது ஒரு பிளான்டோட வெஜிடேட்டிவ் பார்ட். எக்ஸாம்பிள்ஸ் யாராக இருக்கலாம்? இந்த ஸ்டெம் அண்ட் லீஃப். அப்போ இதெல்லாம் வெஜிடேட்டிவ் பார்ட். அப்போ இந்த வெஜிடேட்டிவ் பார்ட்ல மூலம் நம்ம நிறைய எங்கோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் ஸ்போர் ப்ரொடக்ஷன். ஸ்போர்களை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிச்சதுன்னா அது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது அதில் ரெண்டு ப்ராசஸ் நடக்கும். ஒன்று பாலினேஷன் ப்ராசஸ் நடக்கும், ப்ளஸ் ஃபர்டிலைசேஷன். பாலினேஷன் அண்ட் ஃபர்டிலைசேஷன். ஸோ இது பிளான்ட்ல நடக்கக்கூடிய செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஃபைனலாக நீங்கள் பார்க்குறது யார் அப்படின்னா எக்ஸ்கிரீஷன் அப்படிங்கிறது. எக்ஸ்கிரீஷன் ஆனது இந்த ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் த பாடி. தேவையில்லாத கழிவுகளெல்லாம் நம்ம உடம்புல இருந்து வெளியேற்றுறது. அதே போல் பிளான்ட்ஸ் எப்படி தன்னுடைய இதை வெளியேற்றுதுன்னா டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்கு மூலமாக நிறைய வாட்டர், எக்ஸஸாக இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே நிச்சயம் அப்படி நீராவியாக போக்கா அப்படி மேலே ரிலீஸ் ஆகுறது. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இந்த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் எதன் வழியாக நடக்கும் அப்படின்னா ஸ்டொமேட்டா வந்து கிரேட் எக்ஸாம்பிள். ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது யாரு? துளை, இலை துளை அப்படிங்கிறது. இப்போ நமக்கு எப்படி நம்ம ஸ்வெட் கிளான்ஸ் இருக்கு இல்லையா. நீங்கள் வேகமாக ஓடும்போது என்ன ஆகுது? நம்ம வேகமாக ஓடனா நம்ம பாடி டெம்பரேச்சர் அதிகமாகுது. அப்போ பாடி டெம்பரேச்சர் ஓவர் ஆகுது. அப்போ ஆகும்போது நம்ம பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப ஸ்பீட் ஆகுது. அப்போ பிளட் சர்க்குலேஷன் வேகமாக இருக்குது, பாடி டெம்பரேச்சர் அதிகமாகிட்டு இருக்கு. உடனே நம்ம ஸ்வெட் கிளான்ஸ் வந்து ஸ்வெட்டிங் செக்ரேட் ஆகி நம்ம பாடியை கூல் பண்ணும். ஸோ அதே போல் இங்கே எக்ஸஸாக இருக்கக்கூடிய வாட்டர் வந்து ஸ்டொமேட்டோ இலைத்துளை வழியாக அந்த வாட்டர் எல்லாமே நீராவியாக வெளில போகுது. இது ஒன் ஆஃப் த எக்ஸ்கிரீஷன் ப்ராசஸ்லாம் நம்ம சொல்லலாம். அடுத்த கட்டேஷன் அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா, கட்டேஷன்ஸ் அப்படின்னா இது என்ன ஒன் ஆஃப் த ரிலீசிங் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் த லீஃப் மார்ஜின். அப்போ கட்டேஷன்ங்கிறது ஒரு லீஃபோட மார்ஜின்ல இருந்து, இந்த லீஃப் மார்ஜின்ல இருந்து வழியா வேஸ்ட் ப்ராடக்ட் வெளியில ரிலீஸ் பண்றது தான் இது. சரிங்களா? அப்போ இப்போ இதனுடைய சார்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஒரு சின்ன ஒரு ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, ஒரு ரெண்டு கான்செப்ட் மட்டும் இதில் சொல்லியிருக்கோம். அதில் என்ன அப்படின்னா, ஒன்று எர்த். ஃபர்ஸ்ட் இந்த எர்த் வந்து எப்போ ஆரிஜின் ஆயிடுச்சு? எர்த் வாஸ் born in how many billions அப்படின்னா 4.6 பில்லியன் இயர்ஸ்னா. அப்போ 4.6 பில்லியன் இயர்ஸ், இப்போ இந்த பில்லியன் வருடங்களுக்கு முன்பாகவே இந்த பூமி வந்து உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லலாம். காட் இஸ் கிரியேட்டட் என்னது லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கி இருக்குங்க. அப்போ எர்த்தில் எப்போ உருவாச்சுன்னு கேட்டாங்கன்னா 4.6 பில்லியன்ஸ். ஏதோ 1 மார்க்கில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மோரா எக்டால் அப்படிங்கிறது 2011ல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 8.7 மில்லியன் ஸ்பீசிஸ். அந்த 8.7 மில்லியன் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த உலகத்துல தோன்றின இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸை பற்றி சொல்லுதான் அந்த 8.7 மில்லியன்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இது சாப்டருடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான். இந்த லிவிங் வேர்ல்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஷாட் வந்து இதுதான். இந்த ஃப்ரேம் ஷாட்டில் நமக்கு எந்த மாதிரி 1 மார்க் கேட்கலாம் அப்படின்னா, இந்த வேர்ல்டு வந்து எப்போ ஆரிஜினேட் ஆச்சு, யார் வந்து எப்போ ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்லை இன்கேஸ் உங்களுக்கு நிறைய ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த 11th and 12th ரிலேட்டடாக பாட்னி, சுவாலஜி இந்த டாபிக் எல்லாமே லைன் பை லைனாக வந்து நாங்கள் டீச் பண்ணுவோம் இந்த வீடியோவில். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலோ கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.